அகிலம் நியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை கலைக்கும் வர்த்தமானி அறிவித்தல் குறித்து வெளியான முக்கிய தகவல். ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி தொடர்பில் தேர்தல் ஆணையாளர் வெளியிட்ட தகவல். அரசியல் களத்தை தீவிரமாக்கும் 22ஆம் திருத்த சட்டமூலம். கொழும்பு புறநகர் பகுதியில் திடீர் சுற்றி வளைப்பு, 7 பெண்கள் கைது. தொடருந்தில் மோதுண்டு இளைஞர் பலி. அரசு ஊழியர்களின் தீரா பிரச்சினைகள், கொழும்பில் களமிறங்கும் தொழிற்சங்கங்கள். நாட்டில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. மாத்தறையில் இடம்பெற்ற மர்ம மரணம். தொடர்பென விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தை கலைக்கும் வர்த்தமானி அறிவித்தல் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வெலப்பொட தெரிவித்துள்ளார். 22ஆம் திருத்த சட்டத்திற்கு நாடாளுமன்றில் ஆதரவு கிடைக்காவிட்டால் அன்றைய தினமே நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு இவ்வாறு வர்த்தமானி அறிவித்தல் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இந்த சட்டமூலத்திற்கு 3/2 பெரும்பான்மை ஆதரவினை பெற்றுக்கொள்வதில் ஜனாதிபதி சவால்களை எதிர்நோக்குவதாக தெரிவித்துள்ளார். இந்த நிச்சயமற்ற நிலையை கருத்தில் கொண்டு இவ்வாறு நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தலை ஆயத்தப்படுத்த உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த முயற்சி குறித்த தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டு என அவர் தெரிவித்துள்ளார். எனவே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி தற்போதைய அரசியல் வெறும் திசை நோக்கி பயணிக்கக்கூடிய சாத்தியம் உண்டு என காமினி வெலப்பொட தெரிவித்துள்ளார். இதேவேளை 22ஆம் திருத்த சட்டம் குறித்த வர்த்தமானி அறிவித்தலை இடைநிறுத்துமாறு நீதியமைச்சர் அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் குறித்த நிச்சயமற்ற நிலையை தவிர்க்கும் நோக்கில் இந்த அறிவுறுத்தலை அமைச்சர் வழங்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான தினத்தை அடுத்த வாரம் அறிவிப்பதற்கு எதிர்பார்ப்பதாக தேர்தல் ஆணையாளர் RMAL ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிடும் திகதி தொடர்பில் தேர்தல் ஆணையாளரிடம் வினவிய போது குறித்த திகதி அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அறிவிப்பதற்கான அதிகாரம் நேற்றைய தினம் முதல் இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ளது. குறித்த அறிவிப்பில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதியும் வேட்புமனு தாக்கல் செய்யும் திகதியும் உள்ளடங்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு பின்னர் வரும் நாளொன்றில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணையாளர் RMAL ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் எதிர்வரும் வாரங்களில் 22ஆம் திருத்த சட்டம் மூலம் கொண்டுவரப்பட மாட்டாது என அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். சபாநாயகர் தலைமையில் கட்சி தலைவர்களுக்கான கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தேர்தலுக்கு பின்னர் 22ஆம் திருத்த சட்டம் மூலம் முன்வைக்கப்படும் என அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் 22ஆம் திருத்த சட்டத்திற்கு நாடாளுமன்றில் ஆதரவு கிடைக்காவிட்டால் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு வர்த்தமானி அறிவித்தல் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காமினி வெலப்பொட தெரிவித்துள்ளார். 22ஆம் திருத்தம் தொடர்பான வர்த்தமானியில் வெளியிடுவதை தவிர்க்குமாறு நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நீதியமைச்சின் செயலாளருக்கும் பணிப்புரை விடுத்துள்ளார். மசாஜ் நிலையங்கள் என்ற போர்வையில் இயங்கி வந்த 2 விடுதிகளை கலனி பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினர் சுற்றி வளைத்துள்ளனர். இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது விடுதியில் தங்கியிருந்த 7 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடவத்தை எல்தனிய பிரதேசத்தில் மசாஜ் நிலையம் ஒன்றும் கடவத்தை பகுதியில் இயங்கிய மற்றொரு மசாஜ் நிலையமும் சோதனையிடப்பட்டுள்ளது. இதன்போது எல்தனிய பகுதியில் உள்ள மசாஜ் நிலையத்தில் 4 பெண்களும் கடவத பகுதியில் உள்ள மசாஜ் நிலையத்தில் 3 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண்கள் ககுரன்கெத்த, குருநாகல், கக்மன, திஸ்ஸ மகாராமியம், எம்லிபிட்டிய, கொட்டாவ மற்றும் வேங்குட ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவர்கள் 25 வயதுக்கும் 45 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் எனவும் அவர்களை மகர நீதவான் நீதிமன்றில் நேற்றைய தினம் முன்னிலைப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காலியிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்த தொடரூந்தில் மோதுண்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் இகல முள்ளவத்தை பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. காலி துறைமுக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டுக்கொள தொடர்ந்து வீதியின் நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அருகில் நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அரசு ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் தீர்வு காண தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 100 தொழிற்சங்கங்களின் பங்கு பெற்றுதலுடன் மாபெரும் கண்டன போராட்டம் நடத்தப்படவுள்ளதாக அரசு சேவைகள் தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது. குறித்த போராட்டமானது இன்று கொழும்பில் முன்னெடுக்கப்படவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை 20,000 ரூபாவினால் அதிகரிக்கவும், தொழிற்சங்கங்களை நசுக்கும் வேலைத்திட்டத்தை நிறுத்தவும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் நடத்தப்பட்டதாக ஒன்றியத்தின் இணை அழைப்பாளர் தம்மிக்க முனசிங்க குறிப்பிட்டுள்ளார். இதன்படி உரிய கோரிக்கைகளை வழங்குவதற்கு பதிலாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபடாத அரசு ஊழியர்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அதற்கான முயற்சிகள் தற்போது மீளப் பெறப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அத்துடன் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு சில அரசு ஊழியர்களுக்கு மாத்திரம் கொடுப்பனவுகள் வழங்கவும் சம்பளத்தை உயர்த்தவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஏனைய அரசு ஊழியர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என அழைப்பாளர் தம்மிக முனசிங்க வலியுறுத்தியுள்ளார். அதன்படி குறித்த கோரிக்கைகளை முன்வைத்து வேலை நிறுத்த போராட்டங்கள் மற்றும் எதிர்ப்பு போராட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் முதல் நடவடிக்கையாக 100 அரசு மற்றும் அரை அரசாங்க தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து கொழும்பில் கண்டன போராட்டத்தை நடத்தவுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இயங்குநிலை தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் காற்று நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நேற்று பிற்பகல் மாத்தறை வேரதுவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இருந்து இரத்த காயங்களுடன் உயிரிழந்த நபரின் சடலத்தை போலீசார் கண்டெடுத்துள்ளனர். மரணத்திற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. உயிரிழந்தவர் 54 வயதுடையவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.